SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. மேற்காசியாவில் போர் பதற்றம் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இந்திய பொருளாதாரம் குறித்த ஐநா அதன் கணிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் உலக பொருளாதாரம் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதன் தாக்கம் இந்தியா பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கும். மிகப்பெரிய எரிபொருள் இறக்குமதி நாடான இந்தியாவில் அந்நிய செலாவணியும் கூட பாதிப்புக்குள்ளாகும். உலக நெருக்கடியின் காரணமாக பணக்கொள்கை சிக்கலாக மாறலாம். இந்தியாவின் GDP 2026 6.60% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய உலகளாவிய பொருளாதார சூழல் காரணமாக 6.40% வளர்ச்சியே இருக்கும் என தற்போது தெரியவந்துள்ளது. ஐநாவின் இந்த கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் வேகமாக வளரும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் என ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி குறைப்பு. நாட்டில் ராஜஸ்தான், ஆந்திராவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் சிமெண்ட் உற்பத்தி அதிக அளவில் நடக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 26 ஆலைகள் செயல்படுகின்றன. கட்டுமான திட்டங்கள் அதிகரிப்பால் சிமெண்ட் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிமெண்ட் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதன் விலையும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாட்டால் சிமெண்ட் ஆலைகள் உற்பத்தியை குறைத்துள்ளன. இதன் காரணமாக சிமெண்ட் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது.